வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எல்லோருக்கும் உமா பாலசுப்ரமணியனின் வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வெட்டு வெடியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். வெட்ட வெடியில், அதாவது அண்டத்தில் விளங்கும் பிரபஞ்சத்தை விராட் ஸ்வரூபம் என்றும், உடலின் உள்வெளியில், அதாவது பிண்டம் நம்மிடம் இருக்கிறது, அதுதான் பிண்டம். பிண்டத்தில் விளங்கும் பிரபஞ்சத்தை ஆன்மஸ்வரூபம் என்று நாம் அறிய வேண்டும். வெளி எப்படி பொருட்களை தன்னுள் சிறைப்பிடித்து உள்ளதோ அப்படியே பொருட்களும் வெளியை தன்னுள் சிறைப்பிடித்தே உள்ளன. இதைத்தான் நான் பிரபஞ்சத்தில் இருப்பதைப் போல பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது என்று கூறப்படுகின்றது. பொருட்களின் அத்தனை மாதிரிகளும் ஒரு வகையில் பிளவுபடாத ஒரே வெளியின், அதாவது பிரம்மத்தின் திரிந்த அல்லது நசுங்கிய பல்வேறு வடிவங்கள் இது ஈஸ்வரன் விராட் ஸ்வரூபம் என்பதை நாம் அறிய வேண்டும். இப்பொழுது பூரணத்தை பற்றி பார்க்கலாம். பூரணம் என்பது என்ன? முழுமையானது. அதுவும் எப்படிப்பட்ட முழுமை? அந்த முழுமையிலிருந்து முழுமையையும் எடுத்த பிறகும் முழுமையே எஞ்சி உள்ளது. அதாவது பூரணமான ஒன்று எப்பொழுதுமே தீர்ந்து போகக்கூடியது அன்று. இன்னமும் தெளிவானதொரு வார்த்தையால் குறிப்பிட வேண்டுமானால், பூரணமான ஒன்றை எப்பொழுதுமே அழிக்கவே முடியாது. அதாவது பூரணத்தை இருப்பு அற்று இல்லாமல் போக செய்யவே முடியாது. இப்பொழுது ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்கலாம். ஒரு அறையில் ஒரு பெட்டியில் 10 புடவைகள் இருக்கின்றன. அந்த 10 புடவைகளையும் யாருக்காவது எடுத்து கொடுத்து விடுகிறோம். அப்பொழுது அந்த பெட்டியில் அந்த புடவைகள் இருக்குமோ? இருக்காதல்லவா, தீர்ந்து போய்விடும் அல்லவா. இப்படி தீர்ந்து விடுகின்ற பண்புள்ளதல்ல நாம் கூறுகின்ற இந்த பூரணம் என்பது. உண்மையில் அந்த புடவைகள் கூட ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடப்பெயர்ச்சி தான் அடைந்துள்ளதே தவிர அவைகள் இல்லாமலே போகவில்லை. இடப்பெயர்ச்சிக்கும் சுத்தமாக இல்லாமலே போவதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. புடவைகள் வைத்திருந்த பெட்டி மட்டும் அப்படியே இருக்கின்றது. தற்பொழுது அதையும் எடுத்து யாருக்காவது கொடுத்து விடுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது அந்த புடவைகள் வைக்கப்பட்டிருந்த அறையும் அந்த அறையை தன்னுடன் இணைத்து கொண்டுள்ள கட்டிடமும் மட்டும்தான் இப்போது இருக்கும். கட்டிடத்தையும் இடித்து மண்ணோடு மண்ணாக மாற்றி விடுகிறோம். பின் என்ன மிஞ்சும் அந்த இடத்தில்? இப்படியே நீட்டித்து கொண்டு போனால் இதை இந்த முழு பூமி பந்திற்கும், பின் இந்த முழு சூரிய மண்டலம் பின் கண்ணுக்கு தெரியும். இந்த முழு பிரபஞ்சத்தையும் கூட பெயர்த்தெடுத்து நீட்டித்து கொண்டே போகலாம். முழுமையான உண்மை என்பது என்ன? இந்த மொத்த பிரபஞ்சத்தின் கடைசி இறுதி நிலை என்பது என்ன? அதாவது ஒரு பாமரனும் பரமனை புரிந்து கொண்டு அவனுடன் இரண்டர கலந்து விடுவதை பற்றி இங்கு கூறப்படுகின்றது. புடவையில் ஆரம்பித்து இந்த முழு பிரபஞ்சமும் கூட கடைசியாய் எதிர்நிலை கொண்டிருக்கின்றன. இதைத்தான் அன்றைய பெரியவர்கள் சுவரில்லாமல் சித்திரமா என்று கூறுகின்றனர். சித்திரம் எழுதுவதற்கு எப்படி ஒரு சுவரோ துணியோ அல்லது காகிதமோ வேண்டுமோ, பின்னணி அடிப்படை தேவையாக இருக்கிறது அல்லவா, அப்படித்தான் இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் வெட்டவெளிதான் அடிப்படை எனலாம். இந்த வெட்டவெளிதான் அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ளது. நாம் ஏற்கனவே கூறியபடி அந்த புடவையிலிருந்து பிரபஞ்சம் வரை எல்லாவற்றையும் இருந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்து கொண்டே போனாலும் இந்த வெட்ட வெளியை விட்டு வெளியே போய்விட முடியுமா? முடியாது. இந்த வெளியின் ஒரு சிறு துரும்பை கூட நம்மால் இடமாற்றம் செய்ய முடியாது. எல்லையற்றது என்பது இரண்டாய் இருக்க முடியாது. ஏனெனில் எல்லையற்ற ஒன்று எப்போதும் உடைப்பட்டு பிளவுபட்டு பின்னப்பட்டும் இருக்க முடியவே முடியாது. தர்க்க ரீதியாக எல்லையற்றது என்பது எப்போதும் ஒருமைப்பட்டு இரண்டு அற்றதாய் மட்டுமே இருக்க முடியும். இதுவே அத்வைத்த நிலைப்பாடு. சரி, நமக்கு சந்தேகம் உண்டாகலாம், இருப்பது ஒன்றா பலவா? எல்லையற்ற இரண்டு இருக்க முடியாது என்ற அடிப்படையான விஷயங்களுக்கே மீண்டும் இந்த ஆய்வு நம்மை இழுத்து வருகிறது. வெளியை உருமாற்றம் செய்யலாமே தவிர வெளியே புதிதாக ஆக்கவோ உருவாக்கவோ உடைக்கவோ அழிக்கவோ முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வெளிதான் பிரம்மம். அந்த பிரம்மமே நான் என்கின்ற பொழுது என்னை நான் அழிக்கின்ற இந்த அற்ப உடலாகவும் உலகம் உண்மையாகவும் கருத முடியுமா? வெட்ட வெடி என்பது ஒரு திரை. ஒன்றுக்குள் ஒன்றாக சூப்பர் இம்போஸ் செய்தது போல இந்த மாபெரும் பிரபஞ்சமே வெட்ட வெளிக்குள்ளிருந்தே கிளம்பி வந்துள்ளது. ஆக பூஜ்யம், சைஃபர், பூரணம் என்ற இந்த பல பெயர்களும் ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்குத்தான் என்று கூறலாம். பூஜ்யம் என்பது என்ன? திரை அரங்கில் இருக்கும் ஒரு வெள்ளை திரை போன்றது.
அந்த வெள்ளை திரையை படம் போடும்போது மட்டுமே வெளிப்படுத்துவார்கள். அதுவரை அதன் முன்னால் மற்றொரு அழகுபடுத்தப்பட்ட திரை அதை மூடி அலங்கரித்து கொண்டு இருக்கும். எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். இவ்வாறு தான் நாம் அந்த வெள்ளை திரையை போன்ற பிரம்மத்தை அறிய முடியாமல் அழகான மாயத்திரை என்ற இந்த பிரபஞ்சம் நமக்கு முன்னால் இருந்து கொண்டு அந்த பிரம்மத்தை அறிய முடியாமல் அகங்கரித்து கொண்டு நம் கண்களை ஏமாற்றி மறைத்து கொண்டுள்ளது. அதாவது உண்மைக்கும் நமக்கும் இடையிலே உள்ள ஒரு மாயத்திரை போன்றது தான் இந்த மனம். இந்த மனதில் ஏற்றி வைத்து கொண்ட ஏராளமான எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறதே, அந்த வெள்ளை திரையை மறைக்கும் பல்வேறு திரைகள் என்று கூறலாம். அந்த எண்ணங்கள் என்ற திரைகளை ஒவ்வொன்றாய் கிழித்து கொண்டே சென்றோமேயானால் எஞ்சுவது குணங்களற்ற உண்மையேயான அந்த கலங்கமற்ற திரையாய் விளங்கும் பிரம்மம் மட்டுமே. அதுவே ஆகாசம், அதுவே வெட்டவெளி. அதாவது சனாதன தர்மம் கொடுத்த சாஸ்திரத்தின் பாஷையில் கூறுவதென்றால் நிர்குண பிரம்மம் என்று கூறலாம். இந்த நிர்குண பிரம்மத்தை பூஜ்யம் என்று வைத்து கொண்டால் சகுண பிரம்மத்தை எண்கள் 1, 2, 3 என்று இருக்கிறதே, அந்த எண்களாக பொருட்களாக வைத்து கொள்ளலாம். அந்த வகையிலே உருவமற்ற குணங்களற்ற நிர்குண பிரம்மத்தை அறிந்து அனுபவமாக வேண்டுமானால் நாமும் என்ன செய்ய வேண்டும்? பூஜ்யமாகி விட வேண்டும். ஆனால் அதை சூன்யமாகி விட வேண்டும் என்ற பொருள் கொள்ளக்கூடாது. எல்லையில்லாத பேரறிவாக அந்த நிர்குண பிரம்மம் மாறிவிட வேண்டும். சரி, அது எப்படி மாறும்? எங்கும் நிறைந்துள்ள வெட்டவெளியே பிரம்மம் என்பது நமக்கு தெரியும். நானே பிரம்மம் எனும் பொழுது நானும் இந்த வெட்டவெளி என்ற உண்மை விளங்கும். அதன் அடிப்படையில் நமது உடலுக்குள்ளே உள்ள உணர்வு வெளியைத்தான் நாம் சிதாகாசம், அதாவது அறிவாகாசம் என்கின்றோம். அவ்வாறே உடலுக்கு வெளியே உள்ள ஆகாசத்தை மகாகாசம் என்ற 5 பூதங்களாலான பௌதிக உலகம் என்றும், இந்த உலகமும் உயிர்களும் என்னிலிருந்து வேறல்ல என்ற அன்பின் எல்லையற்ற விரிவை பிரேமாகாசம் என்றும், அடுத்து அந்த அனைத்தையும் கடந்த அனைத்தையும் தன்னுள் அடக்கிய முதலும் முடிவும் அற்ற பரபிரம்மே, அதாவது அந்த வெட்டவெளியே பரமாகாசம் என்றும் அறியலாம். உணர்ச்சியை கடக்க முடியாத அற்ப ஆறறிவை படைத்த மனிதன் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற வகையில் சித்தாகாசம் என்ற உணர்வு வெளியேயே தொட முடியாமல் இருக்கின்றது. இதையெல்லாம் கடக்க வேண்டும். கடந்து இருப்பதெல்லாம் இறைவனே என்ற பஞ்சபூதங்களாலான ஈஸ்வரனே, அதாவது பௌதிக உலகை மகாகாசமாக உணர்ந்து இந்த ஈஸ்வரன் என்ற பௌதிக உலகம் மாயை என்ற புரிதல் வந்து உலகப் பொருட்களை சுயநலத்துடன் அடைய வேண்டும் என்ற ஆசைகளை விடுத்து, அதாவது அவைகளிடமிருந்து நீங்கி அவைகள் தன்னிலிருந்து வேறாக இல்லை என்ற அன்பு உண்டாவதே அனன்ய பக்தியாகிய பிரேமாகாசம் என்பதை உணர வேண்டும். அதற்கு அடுத்து உள்ள பிரம்மமாகிய பரமாகாசமாகிய தன் சொரூபத்தில் நிலை நிற்பதுவே மிக உயர்ந்த ஆன்ம அனுபவம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகுண பிரம்மம் குணங்களோடு கூடியது, நிர்குண பிரம்மம் குணங்கள் அற்றது. இறைவன் ஒரே நேரத்தில் இரண்டுமாகவே இருக்கின்றான் என்பதை ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி தனது வலது கரத்தில் சின்முத்திரையை காட்டி ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்ந்து உருட்டி பூஜ்யத்தை காட்டுவதை அனைத்தும் அடங்கிய வெட்டவெளி என்ற பேரறிவினில் நான் பூரணமான நிர்குண பிரம்மமாகவே இருக்கின்றேன் என்றும், அருகே 3 வீரர்களை விரித்து காட்டி நானே 3 குணங்களை உடைய சகுண பிரம்மமாகவும் உருவத்தில் ஈஸ்வரனாக இருக்கின்றேன் என்றும் உபதேசிக்கின்றார். அந்த வகையிலே உருவத்தில் அஞ்ஞானிகளுக்கும் அருவத்தில் ஞானிகளுக்கும் அந்த பிரம்மம் அனுபவமாகின்றது. தனித்த பூஜ்யத்துக்கு இயக்கம் கிடையாது. தனித்த பூஜ்யம் அசைவற்ற பிரம்மம். அதனுடன் மாயை ஆகிய எண்ணங்கள் சேரும் பொழுது அது மதிப்பிடப்பட வேண்டி சக்தியாக அமைகின்றது. எண்களின் மாறுபாட்டின் காரணமாக அசைகின்றது. அசைகின்ற அந்த சக்தியே ஈஸ்வரன். எண்களுக்குத்தான் கூட்டல் கழித்தல் குறிகள் உண்டு. பூஜ்யத்திற்கு எங்கேனும் கழித்தல் கூட்டல் இருக்கிறதோ? ஆதலால் எதனுடனும் மதிப்பிடப்படாத மகத்தான பூஜ்யமே பூரணம். அந்த பூரணமே பிரம்மம். பிரம்மமே வெட்டவெளி. அந்த வெட்டவெளியே நான் என்று அறிந்து கொண்டால் அந்த அறிவே சித்து. அது நடனமாடும் உணர்வு வெளிதான் அம்பலம். அதுவே சிற்றம்பலம். இதைத்தான் சித்தாகிய இறைவன் திரு நடனமிடும் ஆகாயமே அம்பலமே திரு சிற்றம்பலம் என்று
அறிய வேண்டும். அதை விடுத்து வெறும் வாய் வார்த்தையினால் திருச்சிற்றம்பலம் என்று கூறிக்கொண்டிருப்பது இறைவனை அறியாத மூட பக்திக்கு ஒப்பாக அமைகிறது. ஒரு வெள்ளைத்திரை இருக்கிறது. அதன் மீது ப்ரொஜெக்டரிலிருந்து வெளிப்படுகின்ற படம் ஓடுகிறது. அந்த வெள்ளைத்திரையில் பிம்பிக்கிறது. அதிலேயே அனைத்து காட்சிகளுமே காணப்படுகின்றன. எவ்வளவோ காட்சிகள், சோகம், காதல், கோபம், அன்பு என்று. ஆனால் அவைகளால் அந்த திரை ஒருபொழுதும் பாதிக்கப்படாது. மேலும் அந்த அனுபவங்கள் எதுவுமே அந்த ஒன்றுமற்ற கலங்கமற்ற திரையினுடைய சொந்த அனுபவங்கள் கிடையாது. அந்த திரை எதனாலும் பாதிக்கப்படாதது, தூய்மையானது, தன்னில் தானாய் இருப்பு கொண்டுள்ளது. அது இருப்பதினால்தான் அதன் மீது படம் ஓடுகிறது. ஆன்மா என்பது வெள்ளைத்திரை போன்றது. அதற்கு அசைவுகள் எதுவும் கிடையாது. ஆனால் அதற்கு அறிவு உண்டு. அதன் வாயிலாகவே அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் என்ற ஃபிலிம் ரோல்கள் வாயிலாக மனம் என்ற ப்ரொஜெக்டரில் இருந்து படங்கள் வெளிப்படுகின்றன. அந்த ஆன்மா என்ற கலங்கமற்ற தூய்மையான வெள்ளைத்திரை மீது அந்த படங்கள் ஓடுகின்றன. அந்த கலங்கமற்ற வெள்ளை நிறமுடைய ஆன்மா திரையோ எதனாலும் பாதிக்கப்படாதது, தூய்மையானது. அது தன்னில் தானாய் இருப்பு கொண்டது. அது இருப்பதினால்தான் அதன் மீது மனம் என்ற எண்ணங்கள் படமாக ஓடுகின்றது. அந்த படங்கள் அந்த ஆன்மாவை, அதாவது திரையை பாதிக்காது. அந்த வகையிலே அங்கும் இந்த மனமே அன்பு செய்கின்றது, அதாவது பக்தி செய்கின்றது. அந்த பக்தி சுயநல அன்பாக இருந்தால் அந்த மனம் தன்னை அறிய முடியாமல் அல்லல் படுகின்றது. ஆத்ம ஞானத்தின் வாயிலாக அதே மனம் தனக்கு வேறாக எதையும் பார்க்காமல் அனைத்தையும் தன்னில் தானாய் பார்த்து அவைகளை அன்பு செய்கின்ற பொழுது அந்த பக்தி இரண்டற்ற அனன்ய பக்தியாக மாறிவிடுகின்றது. இந்த அன்பினாலேயே, அதாவது இந்த அனன்ய பக்தியினாலேயே ஆன்மாவிற்கு வேறாக பிரதிபிம்பித்த மனம் மீண்டும் அந்த ஆன்மாவிலேயே தன்னில் தானாய் கரைந்து விடுகிறது. அதன் பிறகு அங்கே இருப்பு கொண்டிருப்பது வெறுமையான வெள்ளையான ஒன்றுமற்ற வெட்டவெளி என்ற ஆன்மா, அதாவது அந்த திரை மட்டுமே. அதற்கென்று எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. அது அசைவற்றது. அனைத்தையும் தனக்கு வேறாக பிரதிபிம்பித்து பார்க்கின்ற அறிவு மட்டும் உடையது. அதுவே இறைவன், அதுவே ஆன்மா, அதுவே நான். இதுவே ஆன்ம அனுபவம். இதை அடைவதே ஆனந்தம். இதை அறிவதே அறிவு. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.